தளபதி விஜயோட ஜனநாயக மூவி வந்து டே 3, அதாவது 3 நாள்ல வந்து வேர்ல்டு வைட எந்த கலெக்ஷன் இருக்கு அப்படின்ற டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தளபதி விஜயோட ஜனநாயக மூவி வந்து டே 1ல பாத்தீங்க அப்படின்னா 81 கோடி வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டே 2ல பாத்தீங்க அப்படின்னா 153 கோடி, அதாவது டே 1 டே 2 சேர்த்து 153 கோடி வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டே 3, அதாவது 1 2 3 இந்த 3 நாளும் சேர்த்து ஓவராலா 183 கோடி வரைக்கும் கலெக்ஷன் இருக்கிறதா ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் ஒன்னு சொல்லுது. இன்னும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, பட் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து வந்த நியூஸ் படி 183 கோடி வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மொத்தமா இன்னையோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா 200 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் வந்துடும். 200 கோடியே கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு 4 நாள் ஆயிருக்கு நம்ம ஜனநாயக மூவிக்கு. இது வந்து மத்த தளபதி விஜயோட மூவி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ தான். பட் அதுக்கு ரீசன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இந்த மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HD வந்து லீக் ஆயிருச்சு. சோ அது வந்து தமிழ்நாட்டுல எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாலும் ஓவர்சீஸ் இந்தியால இருக்க அதர் ஸ்டேட்ல எல்லாமே கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா அதனால வந்து மத்த ஸ்டேட்ல வந்து கலெக்ஷன் வந்து கம்மியாயிட்டே தான் வருது. நெக்ஸ்ட் வீக்ல எந்த தமிழ் மூவியும் ரிலீஸ் ஆகாதனால தமிழ்நாட்டுல வந்து ஜனநாயக மூவி நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓவரால் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி. அப்படி கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். சோ நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட்ல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.